தங்கம் விலையை விஞ்சும் அளவிற்கு வெள்ளியின் விலை கடந்த சில நாட்களில் கடுமையாக உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறதா? நகை உற்பத்தியாளர்கள் சொல்வது என்ன? விரிவாக பார்க்கலாம். தங்கத்தின் விலை ஒருபுறம் ஜெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. ஒரு சவரன் தங்கம் 1 லட்சம் ரூபாய் என்ற இலக்கை வெகு விரைவில் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபுறம் தங்கத்திற்கு போட்டியாக வெள்ளியின் விலையும் விண்ணை முட்டும் அளவிற்கு அதிகரித்து வருகிறது. கடந்த செப்டம்பர் மாத தொடக்கத்தில் 130 ரூபாய் என்ற அளவில் விற்கப்பட்ட 1 கிராம் வெள்ளி தற்பொழுது 200 ரூபாயை கடந்துள்ளது. தங்கத்திற்கு இணையாக வெள்ளியின் விலையும் வேகமாக உயர்ந்து வருவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் தங்கத்திற்கு இணையாக வெள்ளியிலும் முதலீடு அதிகரித்திருப்பதே விலை ஏற்றத்திற்கான காரணம் என்கிறார் தென்னிந்திய கோல்டு புல்லியன் அசோசியேஷன் தலைவர் சுரபி கார்த்திக். எப்பவுமே பார்த்தீங்கன்னா பொன் மாலை பொழுதுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா வெள்ளி மாலை பொழுதுகளாக இருக்குது. அமெரிக்காவோட டேரிஃப்னாலையும் பொருளாதார சூழ்நிலைனாலையும் வெள்ளி மேலே எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி வெள்ளியும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வல்லுநர்கள் 100 ரூபாய் இருக்கும்போதே 200 ரூபா போகும், 300 ரூபா போகும், தொடர்ந்து நம்ம நியூஸில் பார்த்துட்டே இருந்திருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி மக்கள் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 டன் வெள்ளி விற்றுருப்போம் தமிழ்நாட்டில் மட்டும். வெள்ளி விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் சுரபி கார்த்திக் கூறினார். இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி பார்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, சில்வர்ல. மற்றபடி வெசல்ஸ் ரொம்ப சுமாரா இருக்கு. டிமாண்ட்ஸ், அதாவது பூஜை சாமான்கள் ஆகட்டும், வெசல்ஸ் ஆகட்டும், அதெல்லாமே டிமாண்ட் ரொம்ப குறைவாகவே இருக்கு. யூஸ்வலா டெய்லி 4 டன் 5 டன் வரும் வெள்ளி இந்தியாவுக்குள்ள. அப்போ ஈஸியா இருக்கும், டிமாண்ட் அண்ட் சப்ளை மேட்ச் ஆகும். திடீர்னு மக்கள் ரொம்பவே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால பாத்தீங்கன்னா ரொம்பவே நம்மளும் எக்ஸ்பென்ஸ் பண்ணி கொண்டு வர வேண்டியதா இருக்கு சூழ்நிலை. ஸோ உன்னியும் சென்டிமெண்ட்ஸ் ரொம்பவே இருக்கு சில்வருக்கு மேல. உன்னியும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், சில்வர் மேல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணுவாங்க எதிர்பார்க்கிறோம். மறுபுறம் தாய்லாந்தில் இருந்து வெள்ளி இறக்குமதிக்கு மத்திய அரசு தடை விதித்ததும் விலை ஏற்றத்திற்கு காரணம் என்கிறார் கோவை மாவட்ட தங்க நகை தயாரிப்பாளர் ரகுநாதன். 1 டன் 2 டன் இல்லை, 40 மெட்ரிக் டன்னுக்கு மேல தாய்லாந்து தான் உலகத்திலேயே அதிகப்படியான 92.5 சில்வர் ஜுவல்லரி தயாரிக்கிற ஒரு கண்ட்ரி. தாய்லாண்டில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அனைத்து வெள்ளி பொருட்களையும் இப்போதைக்கு தடை பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அடுத்த இந்த மார்ச் 2026 வரைக்கும் நம்ம மத்திய அரசாங்கம் அந்த டிஜிஎஃப்டி அமைப்பு மூலியமா தடை பண்ணியிருக்கிறாங்க இம்போர்ட்டுக்கு. என்னன்னாக்கா அதில் நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் டியூட்டி ஆகுது, வர வேண்டிய வருமானம் வரி மூலியமாக வரலங்கிற ஒரு கணக்கில் இது பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் முழுக்க உண்மையான காரணம் வெள்ளி ஏன் திடீர்னு இவ்வளோ ரேட்டு ஏறி இருக்குன்னு. பேட்டரி, சோலார் பேனல், மருத்துவ சாதனங்கள், மின்சாதன பொருட்கள் தயாரிப்பதிலும் வெள்ளி பயன்படுத்தப்படுவதால் அதன் தேவை அதிகரித்திருப்பதாகவும் ரகுநாதன் தெரிவித்தார். தேவை அதிகமாக இருப்பதால் வெள்ளிக்கட்டிகள் வாங்க முன்பதிவு செய்பவர்களுக்கு டெலிவரி கொடுக்க 3 முதல் 4 நாட்கள் தேவைப்படுவதாகவும் கூறினார். இந்த சூழலில் ஆன்லைன் மூலம் வெள்ளியில் முதலீடு செய்வதும் அதிகரித்துள்ளது. ETF எனப்படும் ஒரு வகை மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக முதலீட்டாளர்கள் வெள்ளியில் முதலீடு செய்து வருகின்றனர். ஆனால் அதற்கு ஈடான வெள்ளியை வாங்கி சேமித்து வைக்க முடியாததால் சில நிறுவனங்கள் சில்வர் ETF விற்பனையை நிறுத்தி வைத்துள்ளன. தங்கத்தை போல வெள்ளி முதலீடு பாதுகாப்பானது என்ற எண்ணம் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருப்பதும் விலையேற்றத்திற்கு மற்றொரு காரணமாக கூறப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் குருசாமி.